லைஃப்ல சில நேரங்களில் கோஇன்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனராக என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அந்த கொஸ்டினும் இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் என்ன பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு கொஸ்டினுமே எக்ஸாக்ட்லி சேம். இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தான் இந்த பாட்காஸ்ட்ல ரொம்ப டீப் டைவ் பண்ணி பேச போறேன். ஓகே, குயிக்கா இப்போ அது என்ன கொஸ்டின் பார்த்துடலாம். ஹாய் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த நார்த் ஸ்டார் பற்றி. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா நம்ம எப்படி வந்து அது ப்ராப்ளமோ அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், வந்து ரிசர்ச் பண்ணணும், குவான்டிட்டேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும், அது ஒரு லென்த்தி வீடியோவா இன்னும் ரியல் டைமில் இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்ளம் ப்ளே பண்ணணும். மேபி ஸ்டேக் ஹோல்டரே வந்து நம்ம ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. இல்லை இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோ. அது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியும் ப்ரோ? ஓகே, கிரேட். இப்போது இந்த கொஸ்டினை தான் ரொம்ப டீப் டைவ் பண்ணி பேசிப்போம். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். பிகாஸ் என்னோட மென்டார் எப்பயுமே எங்களுக்கு சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ட்டு. பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பை நான் கிராஸாக வச்சுட்டேன் அப்படின்னா என்னோட என்டையர் ஜேர்னியுமே கிராஸாக தான் போகும். அது ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்குள்ளே வரவே வராது. அப்போ நான் ஸ்ட்ரைட் லைனுக்குள்ளே வரணும்னு நினச்சேன்னா நான் வைக்கக்கூடிய முதல் புள்ளியுமே கோணல் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு நமக்கு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், ஒரு ப்ராப்ளமை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அண்ட் இதுக்கு உண்டான சொல்யூஷன் நான் என்ன கொடுக்க போறேன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, என்னோட யூஎக்ஸ் கெரியர்ல என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல என்ன பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்ன கொஸ்டின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கு. அந்த கேஸ் ஸ்டவ்ல ஒரு 4 பர்னர் இருக்கு. அந்த 4 பர்னருக்கு உண்டான 4 ஸ்விட்சஸ் இருக்கு. பட் இங்க என்னன்னா, எந்த ஸ்விட்ச் எந்த பர்னருக்கு உண்டானது தெரியல, இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு என்ன கேட்டிருந்தாங்க. நான் இமீடியட்டா சொல்யூஷன் போயிட்டேன். ஓகே, அப்போனா வந்து நான் அந்த ஸ்விட்சுக்கு பக்கத்துல வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, மேபி வந்து ஒரு ஏஜ்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து அப்பயும் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, அப்படின்னா வந்து நான் கலர் கொடுத்துருவேன். ஒரு பர்னருக்கு பக்கத்துலையுமே வந்து ஒரு கலர் ஆட் பண்ணிடுவேன், ஸ்விட்ச் பக்கத்துல ஒரு கலர் ஆட் பண்ணிடுவேன். ஸோ தட் வந்து அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க திரும்பவும் சொன்னாங்க, சரி ஓகே, நீங்க கொடுக்குற கலரை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவங்க கலர் பிளைண்ட்னஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. தென் அப்போ நான் என்ன சொன்னேன், ஓகே மேபி நான் வந்து கலர் பிளைண்ட்னஸாக இருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கலரும் கொடுத்துருவேன் ப்ளஸ் நம்பரும் கொடுத்துருவேன். அது இல்லாமல் அந்த கலரை டாட்டா கொடுக்காம ரொம்ப பெருசாகவும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, அப்படின்னா வந்து அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் ஆல்சோ வந்து ஒர்க்கிங் உமன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து மார்னிங் டைம்ல இதெல்லாம் நோட் பண்ண முடியாதுல்ல, அப்போ நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்படியே எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க, நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நான் கேட்டிருக்கணும், நான் கேட்டுட்டு தான் சொல்யூஷன் போயிருக்கணும். பட் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அவங்க சொன்ன விஷயங்களை நான் டாஸ்கா எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல தான் எல்லா டிசைனர்ஸும் இது தப்பா பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டாஸ்கா இல்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். இஃப் இன் கேஸ் அது ஒரு டாஸ்கா இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியணும். இல்ல அது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா இருந்தது அப்படின்னா அப்ப அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஏன் வருதுன்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் நீங்க இன்டர்வியூல கிராக் பண்ண முடியும். இதைத்தான் இந்த பாட்காஸ்ட்ல டீப் டைவ் பண்ணி பேச போறோம். ஹேய், ஹலோ டிசைனர்ஸ், இது டிசைன்டாக்ஸ் உடைய அடுத்த பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம ரொம்ப டீப் டைவ் பண்ணி பேசக்கூடிய டாபிக், ஹவு டு டிஃபைன் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன் யூஎக்ஸ். அஸ் அ யூஎக்ஸ் டிசைனரா நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவேன், எந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணுவேன், எது மாதிரியான டிசைன் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும், எப்படிலாம் வந்து ஒரு டேட்டாவை சிந்தசைஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் கொண்டு வர முடியும். பிகாஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் டிஃபைன் பண்றதை பேஸ் பண்ணி தான் என்னோட ப்ராஜெக்டோட டெலிவரபிள்ஸும் இருக்கு. ஸோ நான் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த பாட்காஸ்ட்ல டீப் டைவ் பண்ணி பேச போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வை டிஃபைன் the problem is everything. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் டிஃபைன் பண்றதை பேஸ் பண்ணி தான் மொத்த ப்ராஜெக்டோட டெலிவரபிள்ஸுமே அடங்கி இருக்கு. நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு டெலிவரபிள்ஸ் நான் கொடுத்துட்டாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணல அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்கோர்ஸ் ஃபெயிலியர் தான். ஸோ இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதுக்கு நான் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், டைரக்டா ஃபிக்மால போயிட்டு வயர் ஃப்ரேமோ இல்ல ஹை ஃபில்டர் டிசைனோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ராப்ளமை எப்படி நான் பார்க்குறேன், இந்த ப்ராப்ளத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நான் எந்த அளவுக்கு டீப் டைவ் பண்ணி பார்க்குறேன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்ற முடிவுக்கும் நான் வர முடியும். இதனால தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்றது யூஎக்ஸ்ல முக்கியமான ஒரு ப்ராசஸா இருக்கு. பிகாஸ் ஆஸ் எ யூஎக்ஸ் டிசைனரா எனக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம், ஒரு ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்சிஏன்னு சொல்லுவோம், ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தனியாக ஒர்க் ஷாப்பே இருக்கு. ஆனா எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயுமே நீங்க டைரக்டா ஃபிக்மாக்குள்ள போயிட்டு ஒரு வயர் ஃப்ரேமோ இல்ல ஒரு லோ ஃபிடிலிட்டி இல்ல ஒரு ஹை ஃபிடிலிட்டி டிசைன் கொடுத்து இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் ஒரு வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கேன், இது ஓகேவா அப்படின்னு நீங்க வேலிடேட் பண்றது
நாமளே போயிட்டு நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நாமளே அமைஞ்சிரும். ஸோ இது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஸோ ஒரு யூஎக்ஸோட ப்ராஜெக்ட்ல முக்கியமான ஃபேஸே வந்து ஒரு ப்ராப்ளமை டிஃபைன் பண்றது தான். இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இன்டைரக்டாவோ இல்ல டைரக்டாவோ இன்டர்வியூ பேனல்ஸ்ல கண்டிப்பா இந்த டாஸ்க்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஒரு ப்ராப்ளமை எப்படி டிஃபைன் பண்றீங்க, இதை வந்து டாஸ்கா பாக்குறீங்களா இல்ல ஒரு ப்ராப்ளமா பாக்குறீங்களா? ஒரு ப்ராப்ளமா பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, இல்ல அது ஒரு டாஸ்கா பாக்குறீங்கன்னா அந்த டாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. இப்போ அடுத்தடுத்த ஸ்லைட்ல இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் எல்லா யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைனருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சே இருக்கணும். அதுதான் வந்து வாட் இஸ் அ யூஎக்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஒரு டாஸ்க்னா என்ன அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். பட் அதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா அது ஒரு டாஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கொடுத்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ண தான் ட்ரை பண்ணேன் தவிர்த்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. இஃப் இன்கேஸ் நான் அதை வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் ஏன் வருது, இது யாருக்கு வருது, எப்போ வருது இந்த क्वेश्चंसலாம் நான் கேட்டிருப்பேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். when you get any problem statement just try to understand whether it is a problem statement or the task. டாஸ்க்னா நீங்க problem statement கண்டுபிடிக்கணும். if in case நீங்க problem statementனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரலாம், what is the difference between task and the problem statement? ஒரு டாஸ்க்னா ஒரு ப்ராடக்ட் மேனேஜரோ இல்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனரோ உங்ககிட்ட வந்து hey we have an existing website we just need a redesign because it is a legacy system. இது வந்து ஒரு டாஸ்க். இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. என்கிட்ட ஒரு லெகசி சிஸ்டம் இருக்கு அண்ட் ஆல்சோ வி ஹேவ் அ எக்ஸிஸ்டிங் டிசைன் இருக்கு. இதை வச்சு எனக்கு வந்து வெப்சைட் ரீடிசைன் பண்ணி கொடு அப்படின்றது வந்து ஒரு டாஸ்க் தான். பட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்டை நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு லெகசி சிஸ்டம் அண்ட் எக்ஸிஸ்டிங் வெப்சைட் இருக்கு அவங்களுக்கு. இது ரெண்டுமே இருந்து ஏன் வந்து அவங்க இந்த வெப்சைட்டை ரீடிசைன் பண்ண சொல்றாங்க, இந்த விஷயங்களை தேடுறது தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ டாஸ்க்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பார்ப்போம். இப்போ அதே ஒரு ப்ராடக்ட் ஓனரோ இல்ல பிசினஸோ வந்து ஹே வி ஹேவ் அ வெப்சைட் அண்ட் ஆல்சோ த ப்ராப்ளம் ஹியர் இஸ் யூசர் கான்ட் ஃபைண்ட் த எக்ஸாக்ட் products and also they don't have the filter options. So இதனால we'll get user dropout at 40% அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அனலிட்டிக்கல் டேட்டாவை வச்சு. இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இது வந்து டாஸ்க் கிடையாது. உங்களை எந்த இடத்துலையுமே இதை வந்து எனக்கு சால்வ் பண்ணி கொடுன்னு அவங்க சொல்லவே இல்லை. இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ இதைத்தான் வந்து நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு டாஸ்க் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் யூஎக்ஸ்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. பிகாஸ் இது பிசினஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ நாம பண்ண வேண்டியது யூசர்ஸ்க்கு என்ன தேவை, யூசர் ஏன் ட்ராப் அவுட் ஆகுறாங்கன்றது தான் தெரியணும். ஸோ இப்போ உங்களுக்கு டாஸ்க்குக்கும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் நாட் எக்ஸிகியூஷன் அண்ட் ஆல்சோ ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் யூஎக்ஸ் ஸ்டார்ட் வித் எம்பத்தி நாட் வயர் ஃப்ரேம்ஸ். as a UX டிசைனரா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த கொஸ்டின்ஸ் வரும். எந்த ஃபேஸ்ல போயிட்டு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணுவேன்? டிஸ்கவரி ஃபேஸ்லையா இல்ல ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் பண்ணி 2-3 ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணுவேன்னா அப்போ நான் என்ன மாதிரியான ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ண முடியும், எதெல்லாம் நான் செஞ்சு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ண முடியும்ன்ற கொஸ்டின்ஸ் எல்லா டிசைனர்ஸ்குள்ளேயுமே இருக்கும். அதைத்தான் இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் பிஆர்டி ரிலேட்டடா நான் ஆல்ரெடி ரொம்ப டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் அதை நீங்க பார்க்கலன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தெளிவா பேசியிருப்பேன், அதையும் பார்த்துருங்க. ஓகே, லெட்ஸ் கம் டு தி PRD, ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் குள்ள தான் ப்ராஜெக்டோட ரிக்வயர்மெண்ட் என்ன, எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க, இவங்களுக்கு உண்டான பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, இது எல்லாமே பிசினஸோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். பிசினஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க். இந்த டாஸ்க்கை நான் எந்த லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், எந்த டெக்னாலஜியில் யூஸ் பண்ண போறாங்க, எதனால யூஸ் பண்ண போறாங்க, இவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிராண்டிங் கைட்லைன்ஸ் இருக்கா, இல்ல நாம கிரியேட் பண்ணமா, இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ராஜெக்டோட ஸ்கோப்பை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இட் லீட்ஸ் டு யுஎக்ஸ் ரியல் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்டோட ஸ்கோப்பை உங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த செகண்ட் ஒன் ஃப்ரம் யூஎக்ஸ் ரிசர்ச். நான் ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் பிஆர்டி மூலமா. தென் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடுச்சு, இந்த ப்ராஜெக்ட்ல நீ இதுதான் பண்ண போறேன்னு சொல்லி. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து டிஸ்கவரி ஃபேஸ்ல நாம ரிசர்ச் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இருக்கீங்க, நீங்க ரிசர்ச்லாம் நீங்க பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலுமே ட்ரை டு கெட் மோர் டேட்டா ஃப்ரம் யுவர் பிசினஸ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆக்சுவல் யூசர்ஸ், ரியல் டைம் யூசர்ஸ் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுங்க. நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்தாலும் இன்கேஸ் நீங்க கார்பரேட் கம்பெனில இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ரிசர்ச் பண்ண முடியும். யூஎக்ஸ் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் இட் குட் பி a qualitative and quantitative research நீங்க பண்ணலாம். இந்த ரிசர்ச்லாம் பண்ணும்போது you will get a massive data and அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு யூசரோட ஃபீட்பேக்கும் கிடைச்சிருக்கு, பிளஸ் ஒரு பிசினஸோட பெர்ஸ்பெக்டிவும் தெரிஞ்சிருக்கு. you will get both the data like qualitative and quantitative. இது ரெண்டுமே பேஸ் பண்ணி உங்களால ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். தேர்ட் ஒன் தான் வந்து ஒர்க் ஷாப்ஸ். நம்மளால நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியும் இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்லாம் நான் படிச்சுட்டேன்,
எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் டிட் அ டீப் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ். ஸோ ஐ ஹவ் காட் அ மேசிவ் டேட்டா. ஈவன் தோ எனக்கு இது ரெண்டுமே நான் வேலிடேட் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து ஒர்க் ஷாப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர் கொலாபரேஷன்ஸ். ஸ்டேக் ஹோல்டர் கொலாபரேஷன்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஓகே நான் உங்களோட ரெக்யர்மெண்ட்லாம் படிச்சு பார்த்தேன், எனக்கு இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், இதை பேஸ் பண்ணி நான் ரிசர்ச்லாம் பண்ணிட்டேன், we have got this much of data, இதை பேஸ் பண்ணி இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இது உங்களுக்கு ஓகேவா, இது உங்களோட பிசினஸோட நீட்ஸோட அலைன் ஆகுதா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டேக் ஹோல்டர் கொலாபரேஷன்ல will get some conclusion. And also how might we session. இந்த செஷனை நீங்க மிஸ் பண்ணாம பண்ணுங்க. பிகாஸ் how might we session வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் as a UX designer. இந்த how might we session என்ன, இது எதுக்காக பண்றோம்ன்றத இப்போ நம்ம டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம். இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு. பட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி வந்து டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஹவ் மைட் வி செஷனை நம்ம கண்டக்ட் பண்றோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் ஃபார்மேட்ல தான் இந்த என்டையர் செஷனுமே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் வென் டு யூஸ், ஒரு ரிசர்ச்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு மேசிவ் டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ற இடம் தான் வந்து இந்த ஹவ் மைட் வி செஷன்ஸ். இந்த செஷனுக்குள்ள நம்ம வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கொண்டு வரலாம், இல்ல ப்ராடக்ட் ஓனர்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்லனா வந்து டெவலப்மெண்ட் டீம் அண்ட் ஆல்சோ விஷுவல் டிசைனர் ஃபோக்ஸ், இவங்க எல்லாருமே உள்ள கொண்டு வந்து hey we got this much of feedback and this is what we are going to design, is this okay and it is feasible. இத நாம செக் பண்ண போறோம். டெவலப்மெண்ட் டீம் கிட்ட என்ன பண்ணுவோம், இதுதான் நான் பண்ண போறேன், இது வந்து நாம பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கு அலைன் ஆகுமா, இதுல feasibility இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வேற ஏதாச்சும் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, உங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவோட இல்ல ஒரு லாங் டர்ம் கோலோட இப்போ நான் கொடுக்குற சொல்யூஷன் இல்ல இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அலைன் ஆகுதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம இந்த செஷன்ல நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இது ரிசர்ச்க்கு அப்புறமேட்டு தான் இந்த ஹவ் மைட் வி செஷனை கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ வை யூஸ் HMW, ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து என்கரேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். பிகாஸ் நமக்கு வந்து டீம் வைஸ் வந்து நம்ம லார்ஜர் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பிசினஸ் கன்சிடர் பண்றோம் அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் ஃபோக்ஸும் உள்ள கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒப்பீனியன்ஸ் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி நாம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹவ் மைட் வி செஷன் கண்டிப்பா நமக்கு தேவை. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிசினஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபோக்ஸ் அண்ட் ஆல்சோ விஷுவல் டிசைனர், UX டிசைனர். ஸோ டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் பிசினஸ் இது மூணுமே ஒரே இடத்துல சேர்ந்து இவங்களோட இன்சைட்ஸை நம்ம கேதர் பண்றோம். இது மூலியமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய டேட்டால இருந்து சிந்தசிஸ் பண்ணி ஒரு டேட்டாவை கொண்டு வர முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால ஹைரார்கி பண்ண முடியும். எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நாம இமீடியட்டா சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ ஹவ் மைட் வி செஷன் டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணாம இதை கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இட் வில் கிவ் யூ எக்ஸ்ட்ராடினரி UX அவுட்புட். First of all, thank you so much for this wonderful question, because இந்த ஒரு கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் எல்லா இன்டர்வியூலையும் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அசஸ்மெண்ட்டை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்றதுக்காக தான் அந்த அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுல வந்து உங்களோட டிசைன் அவுட்புட்டோ இல்ல உங்களோட டிசைன் திங்கிங்கோ எக்ஸ்பெக்ட் பண்ண போறதே இல்லை. when you ask more questions you will get more data. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ. அண்ட் ஆல்சோ அவர்கிட்ட ஒரு கொஸ்டினுக்கும் இப்போ நான் சொல்ல போற ஒரு ஆன்சருக்கும் எக்ஸாக்டா வந்து மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நான் டிஃபைன் பண்ணுவேன், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலா ஒரு UX டிசைனரா எல்லா இன்டர்வியூலும் ஒரு ப்ராப்ளமை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அது ஒரு ப்ராப்ளமா இல்ல டாஸ்கா நம்ம டிஃபைன் பண்றோம். இஃப் இன்கேஸ் அது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்குற சென்டென்ஸை நான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா நான் எப்படி வந்து டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கிரியேட் பண்ண ஒரு ஃபார்முலா. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இது நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் யூசர் அண்ட் பெயின் அண்ட் ஆல்சோ த காஸ் ஆஃப் த இம்பாக்ட். யார் யூசர், அவங்களுக்கு என்ன பெயின் இருக்கு, இதோட காஸ் என்ன, இந்த பெயின்னால அவங்க என்ன நடக்குது, இதோட இம்பாக்ட் என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூசர் ஸ்ட்ரகிள் வித் திஸ் கைண்ட் ஆஃப் பெயின் பிகாஸ் ஆஃப் திஸ், ஸோ இட் லீட்ஸ் டு திஸ் இம்பாக்ட். For example, new user struggle to complete onboarding due to too many steps. இதுதான் வந்து problem statement. And what is the impact? 45% drop off. So இதுதான் நான் சால்வ் பண்ண போறேன். எனக்கு இங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிடுது, நான் என்ன சால்வ் பண்ண போறேன்னு தெரிஞ்சிடுது. பட் ஆனா இதுதானா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மூலியமா நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்றேன். பட் இதுதான் நான் சால்வ் பண்ண போறேனான்றத ஒரு ரியல் டைம்ல ஒரு யூசரோட வேலிடேட் பண்ணும் போது இல்ல ஒரு பிசினஸோட வேலிடேட் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ இதோட கீ ரூல்ஸ் என்னன்னா, மஸ்ட் இன்க்ளூட் யூசர், must include reason, must be actionable. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால கண்டிப்பா 100% டிஃபைன் பண்ண முடியும்.
ஓகே கிரேட். நான் இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு டேட்டாலாம் கிடச்சிச்சு, ரிசர்ச்லாம் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் எப்படி சிந்தசைஸ் பண்ணுவேன்? இந்த இடத்துல தான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக தான் பண்ணுவோம். பிகாஸ் எனக்கு வந்து ஏகப்பட்ட டேட்டா கிடச்சிடுச்சு. பட் நான் இந்த குரூப்பிங் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு இன்டர்வியூ ரன் பண்ணி அந்த டிரான்ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து அந்தந்த டேட்டாவை கொண்டு வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேட் 10 to 15 மெம்பர்ஸ் நான் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னா ஒரே விஷயத்த டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க பேசின விஷயங்கள்லாம் வந்து நான் குரூப் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி நான் சிந்தசைஸ் பண்றதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். பட் இப்போ நம்மளால வந்து ஏஐ வச்சு ஈஸியா இதை சிந்தசைஸ் பண்ண முடியும். என்னோட ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ராம்ப்டை வச்சு உங்களால அந்த டேட்டாவை ஈஸியா சிந்தசைஸ் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி ஏஐ உங்களுக்கு வந்து நீங்க கண்டக்ட் பண்ண ரிசர்ச் டேட்டால இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியா டிஃபைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் நோட் ஏஐ அசிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பீட் தான் பண்ணும். இட் இஸ் நாட் கிரியேட்டிங் ஆர் கன்சிடர் எனி எம்பத்தி. ஸோ தட் நீங்க திரும்பவும் அதை வேலிடேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக இருந்துட்டு நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணும்போது எந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நான் ஒரு ரெட் ஃபிளாக் ரைஸ் பண்ண முடியும், இல்லை நான் ஒரு ரெட் ஃபிளாக்கை பார்க்க முடியும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் ரிட்டன் ஃப்ரம் த பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் நான் ஒரு ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் படிச்சுட்டேன், இதை பேஸ் பண்ணி இதுதான் நான் ப்ராப்ளம் சொல்கிறேன் அப்படின்னா விச் இஸ் அ ரெட் ஃபிளாக். பிகாஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் இருக்கு, யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் பெயின் பாயிண்ட்ஸ் ரியலி யூசர்ஸ் ஆர் ஃபேசிங், விச் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் யூசர் என்ன ஃபேஸ் பண்றாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். பிசினஸ் அதுக்கப்புறம் தான் வரும், ரைட்? த செகண்ட் ஒன் யூஐ ஃபர்ஸ்ட் திங்கிங். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாமே வந்து என்ன நினைச்சிரோம்னா ஓகே நான் பிஆர்டி படிச்சுட்டேன், எனக்கு முடிஞ்சிருச்சு, we are directly jumping into the Figma and start creating a low fidelity or high fidelity design, which is really not good bro. நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ரெட் ஃபிளாக் ரைஸ் பண்ணி ஆகணும். என்னால ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணாம நான் ஒரு டிசைனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படி நான் ஒரு டிசைனை ப்ரொடியூஸ் பண்ணனாலுமே அது வந்து ஒரு ரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது. பிகாஸ் நான் ஒரு ப்ராப்ளமே என்னென்ன நான் டிஃபைன் பண்ணாம இருக்கிறேன், நான் ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த டிசைன் கண்டிப்பா வந்து ஒரு ஆக்சுவல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அது சால்வ் பண்ணவே பண்ணாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். இஃப் இன் கேஸ் உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து இமீடியட்டா உங்களுக்கு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்றாருன்னா நீங்க இந்த இடத்துல ரெட் ஃபிளாக் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஒப்பீனியன் பேஸ்ட் ஆஃப் அசம்ஷன்ஸ். என்னோட மென்டர் எனக்கு எப்பயுமே சொல்லுவாரு, அசம்ஷன் இஸ் மதர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாரு. எஸ் அஃப்கோர்ஸ் நான் எல்லா இடத்துலயும் அசம்ஷன்ல போக முடியாது. பிகாஸ் இதுதான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அது என்னோட அசம்ஷன் தான். இது வந்து ஒரு பிசினஸோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், இல்ல ஒரு யூசரோட பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. டேட்டா தான் ரொம்ப முக்கியம். When you get a more data, you will get a more understanding, and if you are going to produce a good design, so try to get a more data, which is a good thing. And if in case நீங்க opinion based போறீங்கன்னா which is a red flag. And no research backing. Yes of course இந்த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்டார்ட் அப் கம்பெனில. ஏன்னா ஸ்டார்ட் அப்ல இருந்து ரிசர்ச் வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் அந்த இடத்துல நீங்க தான் ரிசர்ச்சோட அவேர்னஸை நீங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணணும். ரிசர்ச் எவ்வளவு முக்கியம், ரிசர்ச் ஏன் பண்ணணும்ன்ற விஷயங்களை as a designer நாம தான் கிரியேட் பண்ணணும். If in case உங்களோட ஆக்சுவல் யூசர்ஸ் வந்து உங்க இடத்துல இல்ல அப்படின்னா நீங்க ரிமோட்ல கனெக்ட் பண்ணி கூட அவங்க கூட டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ட்ரை டு சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி யூசர்ஸ் so that you will get some idea how to define a problem statement. If in case நீங்க ரிசர்ச் பண்ணாம ஒரு ப்ராஜெக்ட்டை கிக் ஆஃப் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க ரெட் ஃபிளாக் பண்ணியே ஆகணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நீங்க ரெட் ஃபிளாக் இல்ல ரைஸ் பண்ணலாம், இல்லனா இது வந்து ரெட் ஃபிளாக்கா நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய பிளேசஸ். ஒரு யூஎக்ஸில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ரியல் டைம் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎக்ஸோட ஒர்க் ஃப்ளோ என்ன ஸ்டார்ட் ஆகும்னா ரிசர்ச் வந்து டிஸ்கவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து டிஸ்கவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அந்த டிஸ்கவரிக்குள்ள தான் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் படிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யூசர் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணுற இடம் தான் வந்து டிஸ்கவரி ஃபேஸ். அண்ட் ஆல்சோ ரிசர்ச் அதில் இன்டர்வியூ சர்வேஸ் வந்து இட் குட் பி குவான்டிட்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், இது ரெண்டுமே உள்ள வரலாம். இதெல்லாம் முடிச்சாச்சு. இதை வச்சு நான் அனாலிசிஸ் பண்றேன். இந்த அனாலிசிஸ் அஃபினிட்டி மேப்பிங், as I mentioned அஃபினிட்டி மேப்பிங் அண்ட் ஆல்சோ ஏஐயோட ஹெல்ப் வச்சு இந்த டேட்டாவை சிந்தசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ ஃப்ரேமிங், இது எல்லாத்தையும் வச்சு நான் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஹைரார்கி, என்கிட்ட வந்து ஒரு 10 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுக்கு வந்து என்ன ஹைரார்கியில் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். இதை நாம் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த HMWன்றது வந்து how might we அப்படின்ற ஒரு செஷனை கண்டக்ட் பண்ணி நாம இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் ஆல்சோ வேலிடேஷன். ஸோ ஒன்ஸ் யூ வில் find out this is what we are going to solve because this is what the problem statement அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்றீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்றத நீங்க ஆக்சுவல் யூசர்ஸ் கூட வேலிடேஷன் பண்ணியே ஆகணும். லைக் டெஸ்டிங் அண்ட் ரிவ்யூஸ் மூலமாவும் நீங்க இதை பண்ண முடியும். பிகாஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லோ ஃபெசிலிட்டி டிசைன் பண்ணலாம், இல்ல ஒரு MVP மாதிரி பண்ணிட்டு கூட நீங்க ஒரு ஆக்சுவல் யூசர்ஸ் கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இதுதான் உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா, இதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி கூட நீங்க உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணிக்க முடியும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா
இட் குட் பி பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் ரிக்யர்மெண்ட்ஸ். லைக் சில ப்ராஜெக்ட்ல வந்து ஃபிக்மா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஜாம் யூஸ் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் மீரோனா மீரோ யூஸ் பண்ணலாம். இது மாதிரியான நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. பட் வாட் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் ஃபிக்ஜாம் இல்லைனா மீரோ, இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ராடினரி டூல் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ChatGPT உங்கள் டேட்டாவை சிந்தசைஸ் பண்ணுறது யூஸ் ஆகும். இஃப் இன் கேஸ் உங்களோட ஆஃபீஸில் அஃபிஷியலாக ஏதாவது ஒரு AI டூல் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த டூலை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் பிஸ்னஸ் அண்ட் யூசர்ஸ் டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா பிரைவசி பேஸ் பண்ணி அஃபிஷியலாக எந்த AI டூல் உங்கள் ஆஃபீஸில் அக்சஸ் பண்ண முடியுமோ அதை அக்சஸ் பண்ணி டேட்டாவை சிந்தசைஸ் பண்ணுங்க. மேஸ் வந்து யூசபிள் டெஸ்டிங்காக நான் சொல்லியிருக்கேன். பட் ஆன்லைனில் யூசபிள் டெஸ்டிங் இல்லைனா வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்களே ஒரு யூசபிள் டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணி கூட இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஓகே, வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிட்டு இருக்கும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யூஎக்ஸோட ப்ராசஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, டாஸ்க்னா என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி பார்க்கணும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப், டிசைன் ஒர்க் ஷாப்ஸ், என்ன மாதிரியான டிசைன் ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு ப்ராஜெக்டோட டெலிவரபிள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ முதல் கோணல் முற்றிலும் கோணல். அது நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் ஃபைனல் கொஸ்டின்ஸ், am I solving the right ப்ராப்ளம்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே ஒரு டிசைன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா am I solving the actual problems, இல்ல ஒரு ரியல் ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ண போறேனா, இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டிஃபைன் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆல்சோ இந்த கொஸ்டின் கேட்ட என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு பிக் தேங்க். அண்ட் ஆல்சோ இது மாதிரியான அடுத்தடுத்த டாபிக் நான் ஏதாச்சும் நான் டிப்டைவ் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் ஃபர்தர் அண்ட் ட்ரை டு கவர் இன் மை அப்கமிங் பாட்காஸ்ட். See you in my next video.